அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானி இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். மீலாத் விழா, பிறந்த தின கொண்டாட்டம் என்று செய்வார்கள். எதற்காக செய்கிறார்கள்? அது நன்மை பயக்கக்கூடிய காரியம் என்று எண்ணி செய்கிறார்கள். அப்படி என்றால் நான் இப்போது பேசிய அந்த அடிப்படை தத்துவத்தை நீங்கள் புரிந்திருந்தால், அதில் நன்மை இருக்கும் என்றிருந்தால், மீலாது விழாவை கொண்டாடுவது நன்மை இருக்கும் என்றிருந்தால், அருமை ரசூலுல்லாஹ் தான் உயிரோடு வாழ்கிற போது தனக்காக ஒரு நாளாவது பிறந்த நாள் கொண்டாடி இருக்க வேண்டும். கொண்டாடவில்லை. சரி, என்னை விட உங்களை விட உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் விட நபிகளார உயிரை விட மேலாக மதித்த சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அவர்கள், இவர்களின் ஆட்சி காலம் பொற்காலம். இவர்களின் காலத்தில் இருந்த அவர்கள் ஒரு நாளாவது இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் அவரை விட நாங்கள் வேற யாரையும் பெருசாக நினைக்கவில்லை. எனவே நாங்கள் கொண்டாடுவோம், அதை நாங்கள் பெரும் விழாவாக எடுப்போம், அந்த நாளைக்கு லீவிடுவோம் என்று எடுத்திருக்க வேண்டும். அதில் நன்மை இருந்தால் எடுத்திருப்பார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் காட்டவில்லை என்பதால் அதை விட்டார்களா? அல்லது அவர்களுக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை என்பதால் அவர்கள் எடுக்கவில்லையா? அதற்கடுத்து கைருன் நாசி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதர்களிலே சிறந்தவர்கள் எனது காலத்தவர்கள் சஹாபாக்கள், அதை அடுத்தவர்கள், அதை அடுத்து வருபவர்கள், அதை அடுத்த ஸ்தானத்தில் சிறந்தவர்கள், அதற்கு அடுத்தவர்கள் தாபியீன்கள், தபோ தாபியீன்கள். இந்த 3 ஜெனரேஷன், இந்த 3 நூற்றாண்டு என்று சிலர் சொல்வார்கள். இந்த காலத்தில் இருந்தவர்கள் இமாம் ஷாஃபி, இமாம் அஹமத், இமாம் மாலிக், இமாம் புகாரி, இமாம் பைஹகி, இமாம் தாரகுத்னி, இமாம் தைலமி, ஆயிரக்கணக்கான இமாம்கள் வாழ்ந்தார்கள். அந்த நல்ல காலத்தில் வாழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அழகான மார்க்கத்தை கொண்டு வந்து விட்டார்கள், அதனால் அவரை நாங்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவோம் என்று விழா எடுத்து கொண்டாடி அந்த நாளை அவர்கள் ஒரு பொன்னாளாக எடுத்தார்களா? எடுக்கவில்லை. ஏன் எடுக்கவில்லை? அதில் நன்மை, அது நன்மை இருந்தால் அருமை ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருப்பார்கள். இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. பூர்த்தியாக்கப்பட்டதிலே புதிதாக ஒரு பெருநாளை உருவாக்க முடியாது. அருமை ரசூலுல்லாஹ் வருகிற போது 2 பெருநாளை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அதிகமான பெருநாளை வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் இருந்த அனைத்து பெருநாளையும் அப்படியே அடியோடு இல்லாமல் ஆக்கிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு அனைத்து பெருநாளுக்கும் பதிலாக 2 பெருநாளை தந்திருக்கிறார். நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள். 3ஆவதாக ஒன்றை சொல்லவில்லை. அதற்கு பின் இஸ்லாத்தின் பெயரால் நன்மையான காரியம் என்று ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தை ஒரு திருநாளாக அறிவித்தது இஸ்லாத்தை அவர்கள் புதிதாக ஒன்றை செல்கிறார்கள். பூரணப்படுத்தப்பட்ட இஸ்லாத்தில் கை வைக்கிறார்கள். யாருக்கும் அதற்கு எலவுட் கிடையாது. இது மனிதன் ஏற்படுத்திய அரசியல் சாசனம் அல்ல. பாராளுமன்றம் கூடி பாராளுமன்றம் திருத்தம் செய்கின்ற அரசியல் சாசனம் அல்ல. கியாம நாள் வரை பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் உள்ளதை மட்டுமே பின்பற்ற வேண்டும். புதிதாக ஒன்றை உருவாக்கி அது நன்மை இருக்குது என்று ஒன்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பூரணப்படுத்தாமல் போய்விட்டார் என்று கருத்தாகிவிடும். அதனால் அந்த பொற்காலங்களில் வாழ்ந்தவர்கள் நபிகளார் காட்டிய வழிமுறையை விட்டு அப்பால் போகவில்லை, நின்று கொண்டார்கள். பின்னால் வந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வை புகழுவோம் என்ற பெயரால் அதற்கும் ஒரு காரணம் சொன்னார்கள். கிறிஸ்தவர்களை பாருங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த தினத்தை எப்படி விழாவாக எடுக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய அந்த ஈசஸை பெருமையாக பாராட்டுற மாதிரி நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியுமா? அவரை விட சிறந்தவர் அல்லவா இவர்? உலகத்தின் மனித படைப்புகளில் எல்லாம் சிறந்தவர் அல்லவா? ஆனால் நாம் இவரை பொன்விழாவாக இவருடைய பிறந்த தினத்தை எடுக்கக்கூடாதா என்றார்கள். இஸ்லாத்தின் யதார்த்தத்தை புரியாத அறிவியலர்கள் கூறிய அந்த வாதத்தை அடிப்படையாக பார்த்தால் ஆமாம், நல்ல விடயம் தானே என்றார்கள், எடுத்தார்கள், அதை மார்க்கமாக்கி விட்டார்கள். அதனால் இந்த நாட்டிலே சென்ற காலத்தில் இருந்தவர்கள் அதை ஒரு திருநாளாக ஆக்கி அரசாங்க விடுமுறைக்குரிய நாளாகவும் அதை கூறி அறிமுகப்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். அதில் என்ன? மார்க்கத்தின் பெயரால்
வந்ததுதான் அங்கே தப்பு. இஸ்லாத்தில் நாம் ஒன்றை செருகுவதற்கு அனுமதி இல்லை. காரணம் நமது மார்க்கம் அல்ல, அது படைத்தரப்பு பூர்த்தியாக்கின மார்க்கம். அதில் ஒரு கல்லை செருக முடியாது. ஒரு இன்ஜினியர் ஒரு பில்டிங்கை கட்டுவதற்கான முழுமையான பிளானை கொடுத்து விட்டு தனக்கு கீழே உள்ள ஒவ்வொரு அந்த ஊழியர்கள் சொல்லுகிறார், இந்த பெட்டலில் கட்டி வையுங்கள் என்று போய்விடுகிறார். கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் என்று வருகிறார். அவருக்கு கீழே வேலை கிவஸோ அல்லது அடுத்த தீயையோ அல்லது ஒருவரோ அவர் நினைத்தபடி சிலதை செருகி சிலதிலே மாற்றம் செய்தால் அந்த இன்ஜினியர் என்ன செய்வார்? சாதாரண இன்ஜினியர் எக்ஸெப்ட் பண்ணுவாரா? என்ன செய்வார்? மனிதன் கட்டுகிற ஒரு வீடு, அன்புக்குரிய சகோதரி, இது படைத்தரக்கூடிய மார்க்கம், பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம். இது அல்லாத எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதிலே மற்றவருக்கு கை வைக்க அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அப்படி உருவாக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். மரியமுடைய மகன் ஈசாவை அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவர்கள் மிதமிஞ்சி புகழ்ந்ததை போன்று என்னை புகழாதீர்கள். ரசூலுல்லாஹ் மரணத்திற்கு முந்தி வார்னிங் பண்ணிவிட்டு போனார்கள். கிறிஸ்தவர்களை போல் நீங்களும் என்னை புகழத் தொடங்காதீர்கள். இன்னமா அன அப்துல்லாஹ் வ ரசூல், நான் அல்லாஹ்வின் அடியான், அவருடைய தூதர். ஃபகூலு, எனவே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அடியான் என்றும் என்னை அவருடைய தூதர் என்றும் சொல்லுங்கள், அதனோடு நின்று கொள்ளுங்கள். இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை புகழ்வது என்ற நோக்கத்திலே, அதை சிறப்பென்று கருதி அந்த எண்ணத்திலே என்ன செய்தார்கள்? கவிதைக்கு பொய்யழகு என்று கூறுவதை போன்று அரபியிலே கவிதை எழுதினார்கள். அதிலே பல பொய்களை நிரப்பினார்கள். அதை பாடலாக பள்ளிவாசலில் வருகின்ற ரபியுல் அவல் மாதம் பாடத் தொடங்குவார்கள். அதில் உள்ள கருத்துகள் எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் அதை இபாதத் என்று எண்ணி பள்ளிவாசலில் படிக்கிறோம். அதற்காக பலகாரம் சுடுகிறோம். எங்களின் எண்ணத்திலே நாங்கள் இபாதத் செய்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ்விடம் அதற்கு எந்த பெருமதியும் இல்லை. மாறாக அது வழிகேடு, இஸ்லாத்தில் செருகப்பட்ட அனுமதிக்கப்படாத ஒரு காரியம். அந்த கவிதையில் சொல்லப்பட்ட கருத்துகள் அதுவாவது சரியாக இருக்கிறதா என்றால் எத்தனையோ பொய்கள். அதில் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வின் ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைத்து விட்டார்கள். எதை ரசூலுல்லாஹ் எச்சரித்து விட்டு சென்றார்களோ அந்த எச்சரிக்கையை அதில் செய்து விட்டார்கள். அதில் உள்ள ஒரு பாடலின் கருத்தை சுருக்கமாக சொல்கிறேன். அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாதி அந்த சத்தாருல் மசாவி வ முகீலல் ஆஸராதி. நாங்கள் சிறுபிராயத்தில் இருக்கிற போது பாடிய பாடல் அது. இப்போது உள்ள வாலிபர்கள் பெருசாக படிப்பதில்லை, அதற்கு பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. என்ன கருத்து? முஹம்மது நபியை பார்த்து அவர் படிக்கிறார், நீங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி படிக்கிறானே, யாருக்குரிய பண்பு அது? அனைத்து பாவங்களை மன்னிப்பது யாருடைய பண்பு? வதுனூபில் மூபிகாத், மாபெரிய 7 பாவங்களை மன்னிப்பவர் நீங்கள் தான். இணை வைத்தல் என்பது யாரோடு சம்பந்தப்பட்டது? மாபெரிய 7 பாவங்களில் ஒன்று இணை வைத்தல். ரசூலுல்லாஹ் அதோடு சம்பந்தப்படுவார் என்று இப்படியே பாடிவிட்டு கடைசி அவர் கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கஃபிரு அன்னி துனூபி. ரசூலுல்லாஹ்வை பார்த்து விழித்து சொல்கிறான். 1400 வருடத்தின் பின் இருக்கக்கூடிய இங்கே உள்ளவன் மன்னரையிலே இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவன் கேட்கிறான், என்னுடைய பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள். இதையா ரசூலுல்லாஹ் போதிக்க வந்தார்கள்? இந்த மார்க்கமா முஹம்மது நபியினுடைய மார்க்கம்? இஸ்லாத்தின் அடிப்படை ஃபவுண்டேஷன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றதை உடைத்து விடுகிறது இந்த கவிதை. அந்த குப்பையை பள்ளிவாசலில் வைத்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பலகாரம் வேணுமா, கேக்கு தட்டு வேணுமா? இப்போது என்னெல்லாம் கொடுப்பார்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வை புகழ வேண்டும், அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். சஹாபாக்கள் அருமை ரசூலுல்லாஹ்வை நேசித்த மாதிரி யாரும் நேசிக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர், அதற்கு மேல் என்ன இருக்கிறது? அந்த இடத்தில் வைத்தார்கள் அறியாமல். அதனால் பொய்யான செய்திகளை எழுதினார்கள், நபிகளாருடைய பெயரில் எழுதினார்கள்.
வருகிறார்கள் ரசூலுல்லாஹை புகழ்வதற்காக. மீலாது விழா தினங்களிலே நீங்கள் மேடைகளிலே பேசுவதை கேட்டால் புரியும். சில நபிமொழிகள் என்று சொல்வார்கள், அவைகள் உண்மையில் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, நபிகளாரை புகழ்வதற்காக இட்டு கட்டப்பட்டது. என்ன கூறுகிறார்கள்? நபியே, உன்னை படைக்கவில்லை என்றால் இந்த அண்டாசாரத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் அவரை பார்த்து சொன்னார். ரசூலுல்லாஹ்வுக்காகத்தான் எல்லாம் படைக்கப்பட்டதாம். அதே நேரம் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்கே தவிர படைக்கவில்லை என்கிறான். அந்த மனிதத்துக்குள் ரசூலுல்லாஹ்வும் வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை படைத்தது எதற்காக? அவர் மனிதனாக இருப்பதால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தான் அவரும் படைக்கப்பட்டார். இந்த அடிப்படை தத்துவத்தையே நபியை போலுறோம் என்ற பெயரால் அப்படியே உடைத்து விட்டார்கள். இன்னும் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒளிமயமானவன், அல்லாஹ் ஒளிமயமானவன், அன மின் நூரில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தவன் என்று சொல்லிவிட்டார்கள். யார்? நபிகளாரை புகழ்வதன் பேரால். எல்லா செய்யும் குல்லு செய்யும் மின் நூரி, அன மின் நூரில்லாஹ் வ குல்லு செய்யும் மின் நூரி, எல்லா வஸ்துகளும் என்னுடைய ஒளியிலிருந்து வந்தது. கடைசியாக எங்கோ கொண்டே முடித்தார்கள் தெரியுமா? மாட்டுக்கு பிறந்தது மாடுதானே, ஆட்டுக்கு பிறந்தது ஆடுதானே, கடவுளுக்கு பிறந்தது கடவுள் தானே என்ற யாருடைய தத்துவம்? அத்துவைத கொள்கைக்குள் முஸ்லிம்களை கொண்டு சேர்த்து விட்டார்கள். அல்லாஹ் ஒளிமயமானவன், அவருடைய ஒளியிலிருந்து முகம்மது வந்தார், முகம்மதிலிருந்து அவருடைய ஒளியிலிருந்து எல்லாம் உருவானது. வானம் பூமி அரசு குருசி என்று எல்லாமே உருவானது. முதலாவதாக அல்லாஹ் முகம்மதின் ஒளியைத்தான் படைத்தான், அதற்கு பின்னர் அரசை படைத்தான், அதற்கு பின்னர் தான் களத்தை படைத்தான், எல்லாவற்றையும் படைத்தான் என்று இன்னும் புகழத் தொடங்கினார்கள். கடைசியாக அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் எப்படி புகழ்ந்து நாசமாகி அல்லாஹ் அந்த வேதத்தை ரிஜெக்ட் பண்ணி விட்டானோ, அந்த கொள்கையில் உள்ளவர்களை நரகவாதிகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானோ, அதே தத்துவத்தை சொல்லக்கூடிய முஸ்லிம் சமுதாயமாக இந்த முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, பூரணப்படுத்தப்பட்ட இஸ்லாம், இந்த இஸ்லாத்தில் எங்களுடைய சிந்தனைக்கு அழகாகப்படுவதை நாங்கள் மார்க்கமாக எடுக்க இயலாது. இபாதத்தாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். 1435 வருடத்துக்கு முந்தி ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது எதை எங்களுக்கு மார்க்கமாக சொல்லி, எதை வணக்க வழிபாடாக சொல்லி தந்து போனார்களோ அதனோடு நின்று கொண்டால் நாம் வெற்றி பெற்றவர்கள். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இஸ்லாம் பூரணமாக பின்பற்றப்பட்ட காலம் எதென்று கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய காலம் என்று சொல்வீர்கள். அந்த காலத்தில் இருந்ததை மட்டும் ஒருவன் செய்தால் ஈழத்தம் பெறுவானா என்று கேட்டால் ஆம் என்று சொல்வீர்கள். அப்படி என்றால் பூரணமாக இருந்த காலம், அந்த காலத்தில் இருந்தது மட்டும் பின்பற்றுங்கள். பின்னர் புதிதாக எதுவெல்லாம் உருவாக்கப்பட்டது அது ஒன்றும் சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது, நரகம் கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு ரசூலுல்லாஹ் வச்ச பேர் பித்அத். அதற்கு அல்லாஹ்விடம் அங்கீகாரம் இல்லை. இந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து இஸ்லாத்தின் தனித்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். பெரியார்கள் ஷேகுமார்கள் என்பவர்கள் உருவாக்குவது மார்க்கமாக்க மாட்டாது. ஆனால் தான் மறுமை நாளையிலே நரகவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறார், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்திலே அவர்களுடைய முகங்கள் பிரட்டப்படக்கூடிய நேரத்தில் சொல்வார்களாம், இன்னா அத்தனா சாதத்தனா, நாங்கள் எங்களுடைய செய்யுமார்களுக்கும் பெரியார்களுக்கும் வழிபட்டு விட்டோம், அவர்கள் எங்களை வழிகேட்டில் ஆழ்த்தி விட்டார்கள். எனவே தண்டனையில் அவர்களுக்கு 2 மடங்கு கூடியா அல்லாஹ் எங்களுக்கு கொண்டா, அவர்களுக்கு 2 யார்? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாததை மார்க்கம் என்று சொல்லி மக்களை வழிகெடுத்து எமது ஊரிலே குஃப்ராக மை பார்க்கிறது, குறி பார்க்கிறது, சாத்திரம் பார்க்கிறது, குறுக்களை கூட்டிக்காந்து ஊடு கட்டுறது என்று மந்திரம் தந்திரம் என்று எத்தனையோ இருந்தது. அந்த கோயிலுக்கு போயெல்லாம் நேர்ச்சை செய்த சமுதாயம் மூதையாளர்கள் அறியாமை. எனவே அதற்கு காரணம் எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள வழிகாட்டிகள். அவர்கள் அங்கே கெஞ்சுவார்கள், ரப்பதா, எங்களுடைய ரப்பே, யாலைத்தனா அதானல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டும் நாங்கள் வழிபட்டிருக்க கூடாதா என்று அங்கே கெஞ்சுவார்கள். அது அவர்களுக்கு பிரயோசனப்படாது. ஆனால் சகோதரர்களே, மார்க்கத்தை தெளிவாக படியுங்கள். கண்டதெல்லாம் மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் படித்து தெளிவருங்கள். இஸ்லாத்தை தூய்மையாக விளங்கி செயல்பட்டு வெற்றி பெறுவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.